வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, ஒரு புத்தரோட கதையை பேசலாமே. ஓகே, ஞானம் சம்பந்தமா புத்தர் சொன்ன விஷயம். சரி, புத்தர் தன்னுடைய இதுக்காக அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊரா போய் அங்க தன்னுடைய போதனைகளை தெரிவிச்சிட்டு இருந்தார், சிஷ்யர்களுள்ள போயிட்டு இருந்தார். சரிங்களா? அது மாதிரி புத்தர் ஒரு ஊருக்கு போயிருந்தாரு. அது பாடலிபுரம்னு வச்சுங்களேன். பாடலிபுரத்துக்கு போயிருந்தாரு. யா, அங்க போய் அவர் ஒரு ஒரு ஊருக்கு போனா கொஞ்ச நாள் தங்கி இருந்து அங்க தன்னுடைய போதனைகளை சொல்லுவாரு. சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போவார். இதுதான் அவருடைய ரொட்டீன். ஓகே, அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் அடிக்கடி புத்தர்கிட்ட பார்த்து அவருடைய போதனைகள் கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவடைஞ்சார் அவரு. அதனால அவர் புத்தர்கிட்ட இருந்து ஒரு சந்தேகத்தை கேட்டாரு. இது மாதிரி நீங்க இது மாதிரி ஊர் ஊரா சொல்லிட்டு போறீங்க, ஆனா ஏன் பெருவாரியான மக்கள் அப்படியே இருக்கிறாங்க? ஏன் அவங்க உங்க போதனையில கேட்டு மாறல? இப்ப எனக்கு தெரியும், எனக்கு உங்க போதனை கேட்டோன்னே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது மாதிரி ஏன் பெருவாரியான மக்களுக்கு நடக்கல அப்படின்னு அவர் கேட்டாரு. புத்தர் அவர் ஒரு முறை அப்படி பார்த்துட்டு, நீ எந்த ஊருப்பா அப்படின்னோடனே, நான் எந்த ஊர் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. மறுபடியும் கேட்டாரு, இல்லப்பா உன்னுடைய உடல் அமைப்பு பார்க்கும்போது நீ இந்த ஊரை சேர்ந்தவனா இருக்க முடியாது, கொஞ்சம் நீ உன்னுடைய இது என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அவரு, சரிதான் ஐயா, நீங்க சொன்னது உண்மைதான். நான் இங்க உஜ்ஜயினி தான் என்னுடைய பூர்வீகம். இந்த ஊருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், பிழைப்புக்காக இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அந்த மனிதர். சரி, இன்னும் அந்த ஊருக்கு நீ போயிட்டு தானே, உன்னுடைய சொந்த ஊருக்கு நீ தொடர்பு இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்க ஐயா, இன்னும் கூட நான் வியாபார ரீதியா பல முறை நான் சொந்த உஜ்ஜயினிக்கு நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அது அது தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்போ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கான வழி உனக்கு தெரியும் அப்படின்னாரு. கண்டிப்பா, அதுல எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது நல்ல அகலமான பாதை இருக்கிறதும் தெரியும், கொஞ்சம் கரடு முரடான குறுக்கு குறுக்கு பாதையும் எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஊர் போறதுக்கான வழிகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மனிதர். ஓகே, அப்படியா? அப்போ உஜ்ஜயினி போறதுக்கு உங்ககிட்ட யாருன்னா வழி கேட்டா தாராளமா உன்னால சொல்ல முடியும்ல? கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகே, ஓகே, ஒருத்தர் உங்ககிட்ட வழி கேட்டு அப்புறம் வழி கேட்ட உடனே அவரால் ஏன் அந்த ஊருக்கு போக முடியல அப்படின்னு கேட்டாராம் புத்தர். அப்ப அவர் சொன்னாராம், ஐயா, வழி கேட்டாரு, நான் வழி சொன்னேன், அதுக்கு அடுத்து அவங்க தானே அந்த ஊருக்கு அந்த வழியா அவங்க போகணும், அவங்க போலன்னா அந்த ஊருக்கு அவங்களால போக முடியாது தானே அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம் வந்தவர். புத்தர் புன்முறுவலோட, அவருக்கே உரிய அந்த புன்முறுவலோட சொன்னாராம், அதேதான்ப்பா, இங்க ஞானம் அடையறதுக்காக நான் ஞான மார்க்கத்தை ஊர் ஊரா சொல்லிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன். சொல்றது என்னுடைய வேலை, சொல்லணும், நான் சொல்றேன். அவங்க அதை கடைபிடிச்சு அந்த அந்த மார்க்கத்துக்குள்ள பயணிச்சா தானே அவங்க ஞானத்தை அடைய முடியும். உங்கதையே தான். நீ எப்படி உன்னுடைய சொந்த ஊருக்கு வழி நீ சொன்னவங்க அவங்க அதுக்கு அடுத்து மேற்கொண்டு அவங்க போனாதானே அந்த ஊருக்கு போய் சேர முடியும், கேட்டுட்டு மட்டும் சும்மா இருந்துட்டா அப்படின்னு சொன்னாராம். ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதாங்க. ஓகே, ஒருத்தர் ஒரு நாட் ஓன்லி ஒருத்தர் ஒரு டிவோஷனல் மெத்தட்ன்றது அவங்க என்ன சொன்னாங்கன்றத ஃபாலோ பண்ணணும். அவர் இதை சொன்னாருன்னு நம்ம திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்றதுனால நம்ம அதை அடைய மாட்டோம். இதுதான் நான் இது நம்மளுடைய நம்ம நம்ம தொடர்ந்துட்டு இருக்க ஆன்மீகத்துக்கு பொருந்தும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு ஆன்மீகத்தை அவங்க தொடர்ந்து இருந்தா அதுல இருக்க வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அது அந்த ஆன்மீகத்துல அவங்க சொன்ன விஷயத்தை போய் அடைய முடியும். ஓகே, வெறுமனே கேட்டுட்டு மட்டும் இருந்தா அதை அடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுவே ஒரு கோடட் வேர்டுங்க, இதை டீகோட் பண்ணா இதை பத்தி மணிக்கணக்கா பேசலாம். மீண்டும் விவாதிப்போம்.